ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம டாம் ரைடர் கிங்கோட எபிசோட் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டாம் ரைடர் சோலோ லெவலிங்கோட ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் டிசைன் ஒரே மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது மாங்கா, அதாவது ஜாப்பனீஸ் மாங்காவிலேருந்து டிரைவ் பண்ண அனிமே கிடையாது. இது கொரியன் மான்வாலேருந்து டிரைவ் பண்ண அனிமே. ஸோ கொரியன் மான்வாவோட கேரக்டர் டிசைன்ஸ் அந்த ஸ்டைல் இப்படி தான் இருக்கும், சோலோ லெவலிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி ஏன் சோலோ லெவலிங்கோட ஃபஸ்ட் காப்பின்னு சொன்னாங்கன்றதுக்கு இந்த எபிசோட் 1 ஒரு ப்ரூஃபாக இருக்குது. பட் ஸ்டோரிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ எபிசோட் 1 எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது இது ஒரு வேர்ல்டுப்பா, இந்த வேர்ல்டில் திடீர்னு இந்த ரிலிக்ஸ்லாம் அவேக்கன் ஆகுது. அதாவது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, ரிலிக்ஸ் அவேக்கன் ஆகுது. ரிலிக்ஸ்னால் ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது ஏன்ஷியன்ட் பொருளாக இருக்கலாம், இல்லை நம்ம புக்கில் படித்த ஹிஸ்டாரிக்கல் கதையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம். அது இப்போ இந்த மனுஷங்களுக்கு நடுவில் இருக்குது. அந்த சின்ன சின்ன கத்தியில் இருக்கலாம், அப்புறம் ஒரு பேக்கில் இருக்கலாம், வாட்சில் இருக்கலாம். அந்த மாதிரி அந்த பவர் திங்ஸ் மேலே இருக்குது. ஆனால் அதை டீட்டெயிலாக எபிசோட் 1லலாம் காட்டலை. இப்போ மெயினான எது என்ன அப்படின்னா, டாம் ரைடர் கிங் அப்படிங்கும் போது இந்த ரிலிக்கெல்லாம் தேடி போவாங்க, அவ்வளோதான். என்ன ப்ரோ நீ சொல்கிறது எதுவுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இது ஒரு 2025லேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது ஸ்டோரி, ஓகேவா? எக்ஸாக்ட்லி சோலோ லெவலிங் மாதிரியே தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் எல்லாமே இருக்குது. ஏன் அப்படின்னா, ஹீரோ ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாஸ்டர் அவரை கொல்லக்கூடிய நிலைமைக்கு போயிடும். ஜஸ்ட்டு அப்படியே ஒரு க்ரோ, அதுவும் ஒரு ரிலிக் தான். அந்த க்ரோ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கொடுக்கும். அதாவது உயிரை கொடுக்காது. என்ன பண்ணோன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிடும் நம்ம ஹீரோவை. இந்த பிரச்சனை, இந்த ரிலிக்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு டைமில் அனுப்பிடும். அது என்ன சொல்லுன்னா, உனக்கு இருக்கிற டேலண்ட், உனக்கு இருக்க பவருக்கு நீ ஒரு டாம் ரைடர் கிங்காக இருக்க வேண்டியவன். ஆனால் நீ கிங்காக இல்லை, இந்த டேலண்ட்லாம் வேஸ்ட்டாக இங்கேயே அழியக்கூடாது, நீ செத்தாக அழிஞ்சிரும். ஸோ நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிடும். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம ஹீரோ 15 வருஷமாக டெவலப் பண்ணியிருப்பான்ல, அவனோட காம்பேட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அவனுக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல, அந்த ரிலிக் வச்சு எடுத்திருப்பான்ல, அந்த பவர் எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. அதாவது அந்த 15 வருஷமாக அவனோட பவர், ஸ்கில்லு என்னென்னலாம் கெயின் பண்ணி வச்சுருந்தானோ அது எல்லாமே அவனுக்கு இருக்குது. ஆனால் அவன் டைம் லைனில் 15 வருஷம் முன்னாடி இருக்கான். ஒரு பவர்ஸ் மட்டும் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, சோலோ லெவலிங்கில் எப்படி நம்ம ஹீரோ சாவ போகிற நேரத்தில் ஒரு காட் மாதிரி ஒரு விஷயம் காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கேம் மாதிரி மிஷனு கொஸ்ட்லாம் கொடுத்துச்சு. அதை முடித்தா அவன் பவர் அப்பானா இந்த மாதிரிலாம் இருந்ததோ, இப்போ அந்த ரிலிக், அந்த க்ரோ ரிலிக் இவனை காப்பாற்றிருக்கு. 15 வருஷம் முன்னாடி அனுப்பிடுச்சு. அவன் அப்படியே உட்காந்துருக்கான். சோலோ லெவலிங் மாதிரியே அந்த இது வருது, அந்த கொஸ்ட்டு, அந்த டிஜிட்டலாக அந்த அவனுக்கு மட்டும்தான் அந்த எழுத்துலாம் தெரியுமா சோலோ லெவலிங்கில். ஸோ அந்த மாதிரி வருது. அவனுக்கே என்னன்னு புரியல, என்னடா இது கொஸ்ட்டுலாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஓகே இது எனக்கு புரியுது. இப்போ நம்மளுக்கு அந்த 15 வருஷமாக நம்மக்கிட்ட இருந்த பவர்ஸ்லாம் அப்படியே இருக்குது. நம்ம இந்த பவரை இந்த டைமில் ஆரம்பித்து நம்ம எப்படியாவது ஒரு ட்ரூ கிங்காக மாறணும், அந்த டாம் ரைடர் கிங்காக மாறணும். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த 15 வருஷத்தில் எப்படி இருப்பான்னா, ஒரு அடியாளுக்கு கீழே வேலை பார்த்துட்டு, அவனுக்கு ஒரு டாக் மாதிரி வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்பான். ஸோ அப்படி இருக்கக்கூடாது, நம்ம தான் கிங்காக இருக்கணும்ன்ட்டு முடிவெடுக்கிறான். இதோட எபிசோட் 1 முடியுது, ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம லேட்டர் வர எபிசோட்ஸில் தான் தெரியணும். இதில் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ 2025 உலகத்தில் நிறைய ரிலிக் அவேக்கன் ஆகுது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ரிலிக்கை யார் போய் ஆப்டெயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு ரிலிக் கிடைக்கும். அதாவது இப்போ நடக்கிறத நான் சொல்லலை, அவன் ஃப்ளாஷ்பேக்கில், அதாவது அவன் சாவுறதுக்கு முன்னாடி அந்த க்ரோ 15 வருஷத்துக்கு முன்னாடி அவனை அனுப்பியிருக்கு. அதாவது இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2025 இந்த அனிமே படி பார்த்தோன்னா. ஸோ அந்த 15 வருஷத்தில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோக்கும் ஒரு ரிலிக் பவர் கிடச்சிருக்கும். அது பவர் என்னென்னா, ஆர்கியாலஜிஸ்ட் ரிலிக் அப்படின்ற மாதிரி ஒரு பவர். அதாவது மற்ற ரிலிக்கை பார்த்தாலே அதை பற்றின விஷயம், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும், அவனுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சதை ஒரு முக்கியமான விஷயமா இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நிறைய நார்மல் ஹியூமன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு கேங்காக சேர்ந்து போய் இந்த ரிலிக்கோட பவர்லாம் ஆப்டெயின் பண்ணி அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்கணுன்ட்டு நிறைய ரைட்லாம் பண்ணுறாங்க, ஓகேவா? இப்போ திடீர்னு ஒரு கார்ப்பரேஷன் கம்பெனி வருது, ஒரு பெரிய கம்பெனி. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரிலிக் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்த பிளாக் பண்ணி, நாங்கள் இந்த ரிலிக்கை காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. காமன் ஹியூமன்ஸ் யாருமே போய் அந்த ரிலிக்குள்ளே போக முடியாது, சோல்ஜர்ஸ் மாதிரி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தோடனே
இப்போ நம்ம டாம் ரைடர் கிங் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கம்பெனிலேயே அவனை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு இருக்கிற சூப்பர் பவர் என்னென்னா ரிலிக்ஸை பற்றி ஈஸியாக அவனால் கற்றுக்க முடியும். அதோட எப்படி யூஸ் பண்ணுறது, அது எதுக்காக உருவாகிருக்கு எல்லாமே அவனுக்கு தெரியும். இதுதான் அவனோட சூப்பர் பவர். ஸோ அவனை வேலைக்கு சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த எபிசோட் 1ல் சொல்லியிருக்காங்கப்பா. இது வந்து என்னென்னா இந்த ரிலிக்கோட பவரை அப்டெயின் பண்ணுறது, சூப்பர் பவர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுருந்தான். அவன் சாவர நிலைமையில் இருக்கும் போது ஒரு க்ரோ வந்து அவனை காப்பாற்றுச்சு. திருப்பி 15 வருஷம் 2025 வந்து அவனை விட்டுச்சு. இதெல்லாம் நான் சொன்னேன்ல. அப்போ அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து கத்துனான். அதாவது அந்த கார்பரேஷன் கம்பெனி வச்சிருக்க ஓனர் இருக்கான்ல, அவனை நான் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு கத்துனான். ஸோ மேபி இது வந்து ஒரு ரிவெஞ்ச் பேஸ்டான ஸ்டோரியாக கூட போகலாம். அதுவும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் சோலோ லெவலிங்கோட ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் அனிமேஷன் பற்றி நான் கொஞ்சம் பேசணும். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சோலோ லெவலிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த அனிமேக்கு வந்து அந்த ஃபேன் பேஸே கிரியேட் ஆனாங்க. ஸோ சோலோ லெவலிங் மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு வந்து இந்த அனிமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனிமேஷன் வைஸ் டிசப்பாயிண்டட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அனிமேஷன் நல்லா இருக்குது. இந்த டாம் ரைடர் கிங்குக்குன்னே ஒரு தனி விதமான ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு அது நல்லா புரியுது. நீங்கள் சோலோ லெவலிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னடா அனிமேஷன் நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அனிமேஷன் பற்றிலாம் யோசிக்காதீங்க. சோலோ லெவலிங் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஒரு அனிமே பார்க்க போகிறேன்ப்பா, புது அனிமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா பார்ட் ஆஃப் திஸ் அனிமேவையும் என்ஜாய் பண்ணலாம். அதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் இந்த எபிசோட் 1 பார்க்கும்போது கூட நிறைய விஷயம் வந்து புரியவே இல்லை. ஏன்னா லேட்டர் எபிசோட்ஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிஜிட்டலாக வருதுல அந்த சிஸ்டம், சோலோ லெவலிங்கில் கூட இப்போ மூவி வரப்போகுது பிஹைண்ட் த சிஸ்டம்னு. அந்த சிஸ்டம் வந்து அந்த க்ரோ கொடுத்துச்சா என்ன ஏது, அந்த எதுக்கு இப்படி வருது எதுவுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதையுமே லேட்டர் எபிசோட்ஸில் தான் தெரியும். ஆனால் எக்ஸாக்ட்லி சோலோ லெவலிங் மாதிரியே கொஸ்ட் இருக்குது. இப்போ வந்து அவனுக்கு ஒரு ரிலிக்கோட பவர் இருக்குல்ல, நீ வந்து ஒரு டாம் ரைடராக மாறணும் அப்படின்னா உனக்கு வந்து ஒரே ஒரு பவர் தான் நீ அப்டெயின் பண்ணியிருக்க. ஐ மீன் ஒரே ஒரு பவர் தான், அதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. நீ ஒரு ஸ்டேஜ் தான் அப்டெயின் பண்ணியிருக்க. அது என்னென்னா 1 மீட்டருக்குள்ளே இருக்கிற எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அவனால் கிளியராக பார்க்க முடியும். இன்னும் 3 விஷயத்தை அவன் வந்து என்ன சொல்கிறது அப்டேட் ஆகணும், ஐ மீன் அப்கிரேட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சோலோ லெவலிங் மாதிரி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. அண்ட் இந்த சிஸ்டம் வரது வந்து சோலோ லெவலிங் மாதிரியே இருக்குது. அந்த கொஸ்ட் கொடுக்குறது, மிஷன் கொடுக்குறது, அதெல்லாம் அந்த சோலோ லெவலிங் மாதிரியே இருக்குது. ஸோ கதையாக பார்த்தோன்னா, மெயின் கோராக பார்த்தோன்னா இந்த ரிலிக்கு அதில் வர சூப்பர் பவர் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ டஞ்சன் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரிலிக்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து சோலோ லெவலிங் ஃபீலிங் தான் கொடுக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு காப்பி, ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க, டைம் ட்ராவல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அதான் நான் என்ன நினச்சேன்னா, அந்த க்ரோ வந்து காப்பாற்றினோன்னா அவனுக்கு உயிர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆள் கதை அப்படியே சோலோ லெவலிங் மாதிரியே போவோம் அப்படின்னு நினச்சேன். அந்த க்ரோ வந்து காப்பாற்றிச்சு. டக்குன்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி போகிறாங்க. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2025 நடக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அண்டு இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா, அந்த 15 வருஷமாக அவனோட காம்பேக்ட் ஸ்கில்லு, பவர், சூப்பர் பவர் எல்லாம் அவன் டெவலப் பண்ணி வச்சுருப்பான்ல, அந்த பவர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் அந்த கேரக்டர் மட்டும் வந்து 2025க்கு பாஸ்ட்டில் போயிருக்கு. மற்ற எல்லா பவர்ஸும் அப்படியே இருக்குது. அப்போ எவ்வளோ ஓவர் பவர்டாக இருக்கான்னு நினச்சி பாருங்கள். இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் சொல்லணும் என்னென்னு நினச்சேன்னா, அந்த 2025 தான் இந்த ரிலிக்ஸ்லாம் வந்து அவேக்கன் ஆச்சு இல்லையா? ஸோ இவன் இப்போ வந்து பாஸ்ட்டுக்கு வந்த இந்த டைம் லைனில் யாருக்குமே சூப்பர் பவர்ஸே இல்லை. ரிலிக் இப்போ தான் ஒன்றா வர ஆரம்பிக்குது. அதுவும் அமெரிக்கா அண்ட் யூரோப்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இந்த 2025 ரிலிக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம ஹீரோட பிளானே என்னென்னா, ஒரு ஏரோப்ளைன் ஒரு டிக்கெட் வாங்கி அந்த ஊருக்கு போய் ரிலிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போகிறான். இப்படி தான் வந்து எபிசோட் 1 முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஓவர் பவர்டாக இருக்கிற கேரக்டர் நம்ம ஹீரோ மட்டும்தான். ஏன்னா நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கிறவங்க அந்த ரிலிக்ஸை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியல. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம்லைனில் கொண்டு வந்து விட்டுருக்கு அந்த க்ரோ. இப்போ இவன் எப்படி ட்ரூவான ஒரு டாம் ரைடர் கிங்காக மாற போகிறான் அப்படின்றதான் கதை. சோலோ லெவலிங் ஃபீல் தான் வரும் நிறைய பேருக்கு. ஆனால் அனிமேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். எனக்கு பர்சனலாக டாம் ரைடர் கிங் பிடிச்சிருக்கு. பட் சோலோ லெவலிங் அளவுக்குலாம் எனக்கு வந்து பிடிக்கல. பட் கதை நல்லா இருக்குது. அதனால இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளால் உட்காந்து பார்க்க முடியுது. கொஞ்சம் நல்லா போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லைங்க, கொரியா அண்ட் ஜாப்பனீஸில் தான் இருக்குது. இங்கிலீஷில் கூட அவைலபிளாக இல்லை. மேபி லேட்டராக தமிழ் டப்பில் வரது கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோ வரப்போகுது. அது என்னென்னா, ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் த கோட்டடான ஒரு அனிமே வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 18 எபிசோடு வந்துருச்சு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ நாளைக்கு வரப்போகுது. ஸோ எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய அனிமே கண்டென்ட்ஸ் வந்து இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். இதோட நல்ல வீடியோவில் அவங்க வந்து சந்திக்கிறேன். Until the next video, goodbye.